ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா சித்திரை கனி அன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்புக்கு முதல் நாள் ஈவினிங்லேருந்து எடுத்தது தான். ஈவினிங்கே வந்து தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் மார்க்கெட் போகணுன்னு சொல்லி கிளம்புனோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுக்கு போயிடலாம், ரஷ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு மார்க்கெட் தான் போனோம். பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு, டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் வந்து கிடைக்கல. பலாப்பழம் ஒரு இடத்துல விற்றாங்க, ஆனால் வந்து நான் ரோடு கிராஸ் பண்ணி போனோம். அந்த ரோடுமே டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் அந்த விற்கிற இடத்துலையும் அவ்வளோ கூட்டம். பையனை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. வாழைப்பழமும் சமைக்க தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அதுக்குள்ளே போய் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவனுக்கு 9 o'clock வந்து கடை க்ளோஸ் ஆகிடும்ன்ட்டு நாங்கள் 8 o'clock போல் தான் மார்க்கெட்டுக்கே கிளம்புனோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சித்திரைக்கனிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். என்கிட்ட வாழைப்பழம் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் வாழைப்பழம் வச்சுட்டு நம்ம என்ன பழம் வேணாலும் வைக்கலாம். அதுக்கப்புறம் பூ, வெத்தலை பாக்கு, தங்க நகைகள் என்ன இருக்கோ அது வைக்கலாம். என்னோடய நகை எல்லாமே அம்மா வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதனால் கையில் போட்டிருந்து மட்டும்தான் மோதிரம் வந்து வச்சேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், கல்லுப்பு தான் வைக்கணும். அப்புறம் பருப்பு வகைகள், அரிசி எல்லாமே வைக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சித்திரைக்கனி வந்து கிடையாது. பட் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னதுனால நான் வந்து மேரேஜ் முடிச்சுட்டு அந்த இயர் வந்து ரொம்ப கிராண்டாகவே பண்ணியிருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் வந்து 1 year தாண்டி வந்து கரெக்டாக அந்த ஏப்ரல் மந்த்து தான் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அந்த டைமில் பயங்கர டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன முடியுமோ சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இந்த டைமும் வந்து சிம்பிளாக தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சமைக்கிறதும் பார்த்திங்கன்னா சித்திரைக்கனி அன்னைக்கு கொஞ்சம் இந்த வேப்பம்பூ இந்த மாதிரிலாம் மாங்காயில் வந்து பச்சடி அது மாதிரிலாம் செய்வாங்க. ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாமே செஞ்சேன், பார்த்து பண்ணேன். பட் கண்டினியூஸாக இந்த 2 years வந்து என்னால் செய்ய முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணணுன்னு நினச்சிருக்கேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து காலையிலே வந்து பையன் எந்திரிச்சதுமே அவனை தூக்கிட்டு வந்து அவனை சித்திரைக்கனி முகத்தில் தான் முழிக்க வச்சோம். அவனும் வந்து என்னடா கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டோம். பிரெட் டோஸ்ட் தான் பண்ணியிருந்தேன். கரெக்டாக எனக்கு அந்த வீக்கெண்ட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லீவ் டேஸில், அதான் சாட்டர்டே சண்டேயில் வந்து தோசை மாவுலாம் காலியாகிடும். அந்த சண்டேயில் தான் வந்து மோஸ்ட்லி தோசை மாவு வந்து அரைப்பேன். அதனால் சப்பாத்தினாலுமே நமக்கு டைம் எடுக்கும். எந்திரிச்சதும் வந்து பிரெட் டோஸ்ட்னால் டக்குன்னு பண்ணி சாப்பிட்றலாம். அதனால் பிரெட் டோஸ்ட் தான் மோஸ்ட்லி வந்து வீக்கெண்ட் ஆனால் பிரெட் வாங்கி வச்சுருவேன். ஸோ பையனுக்கு வந்து சித்திரைக்கனி காமிச்சிட்டு ஒரு டைம் ஃபீட் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் வந்து டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் டீப் க்ளீன் பண்ணிடலான்ட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி, அதாவது டீப் க்ளீன் பண்ணி 1 monthக்கு மேலே ஆகுது. நான் வரத்துக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாரு. நான் வந்ததுக்கப்புறமா வந்து அப்பப்போ சிந்துறது, அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சதும் தொடச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 weeksஆக அதுவுமே பண்ணுறதில்ல. கடைசியாக இந்த 2 weeks வந்து அதுவுமே பண்ணலை. ஏன்னா வந்து சேவன் பார்த்திங்கன்னா நைட்லாம் தூங்க மாட்டான். காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு 7 o'clock போல் தான் தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் சம்டைம்ஸ் தூங்கிடுவேன், சம்டைம்ஸ் வந்து எழுந்திரிச்சு சமைச்சிட்டு தூங்குவேன். அதுக்கப்புறம் நானும் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மத்தியானம் வந்து அவனும் என் கூட முழிப்பான், நான் முழிப்பேன், அவனும் முழிப்பான். தூங்கி எழுந்திரிச்சிட்டு 2 பேரும் ஒரே டைமில் முழிப்போம். அவனை வந்து சமாதானப்படுத்தி படுக்க வச்சுட்டு நான் போய் சமைச்சிட்டு வரதே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். சமைச்சு முடித்தாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு சமைச்சிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி போனதுனால எனக்கு அந்த க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. நைட்டும் அதே கதை தான். அவங்க அப்பா வந்தாலுமே அவன் வந்து ஒரு கரெக்டாக நான் சமைக்க போகணுன்னா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்பாக்கிட்டேயும் இருக்காமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தான். ஸோ அவனை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு அந்த 2 வீக்ஸ்லாம். ரொம்பவே ஃபீல் பண்ணேன். என்னடா பண்ணுறது, இப்படி சமைக்கவும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் சுத்தமாக டைமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த சண்டே லீவ் தானே அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு நம்ம டீப் க்ளீனே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்பப்போ டெய்லியுமே தொடச்சிடலாம். டைம் சமைச்சு முடித்த கையோட டக்குன்னு தொடச்சிடலாம், இல்லை டைம் கிடைக்கும்போது தொடச்சிடலான்னு சொல்லிட்டு டீப் க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டே வந்து அந்த கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா டஸ்ட்டையும் வந்து தொடச்சி எடுத்தேன். அவ்வளோ டஸ்ட்டு அந்த கிச்சன் கேஸ் ஸ்டவ்வை மேலே தூக்கும்போது கீழே அவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சு. நானே அப்போ தான் பார்த்தேன். ஃபுல்லுமே டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த க்ளீனர் லிக்விட் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சு தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் க்ளீனர் லிக்விட் போட்டு ஒரு டைம் தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப அந்த கரை பிடிச்சிருந்ததெல்லாம் வந்து அந்த கம்மினார் ப்ரஷ் வச்சு பாத்திரம் விளக்குற சோப்பு வச்சு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். அந்த கம்மினார் ப்ரஷ் போட்டாலே நல்லாவே அது வந்துடும், பளபளன்னு ஆகிடும். அந்த கேஸ் ஸ்டவ் வந்து பளபளன்னே இருக்கும், புதுசு மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி க்ளீன் ஆகிடும். ஸோ அந்த கம்மினார் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வெறும் துணியை வந்து தண்ணியில் நனைச்சி ஃபுல்லுமே தொடச்சி எடுத்துட்டேன். தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா தண்ணி வந்து எனக்கு கீழே சிந்த தண்ணி ஊற்றி கழுவுனா வந்து எனக்கு ஃபுல்லுமே கீழே கிச்சன் ஃபுல்லுமே தண்ணியாக இருக்கும், வலிக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தண்ணி கீழே சிந்தாமையே வந்து மோஸ்ட்லி துடைப்பேன். இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளீனர் லிக்விடும் போட்டு ஒரு டைம் வந்து தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறம் அது காயட்டும்னு சொல்லிட்டு சைடில் வந்து அந்த வெஷல் வாஷ் பண்ணுறதெல்லாம் ஸ்டாண்டில் வைப்பேன். அந்த ஸ்டாண்ட் எடுத்தோன்னா அது கீழே கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அதை வந்து இதே மெத்தடில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதே மாதிரி ஜிங்கையும் கம்மினார் ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ளீனர் லிக்விட் போட்டு அந்த இது காஞ்சிருந்துச்சு பார்த்திங்களா, அதில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு, ஏன்னா அது கெமிக்கல், அதனால் அதில் வந்து தண்ணி திரும்பியும் கிச்சன் மேடையில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு கேஸ் ஸ்டவ்லலாம் தண்ணி தெளிச்சிட்டு ஒரு டைம் ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அது அப்பயே காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ்வில் இருந்த அந்த பர்னர் அந்த சைடில் இருக்க வளையல்லாம் சோப் போட்டு நார்மலாக நம்ம வெஷல் வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா எனக்கு துணி காய போகிற இடத்துல நல்லா வெயில் அடிக்கும். அதனால் அங்கே போய் வச்சு காய வச்சுட்டு அது காஞ்சதும் எடுத்துகிட்டு வந்து க்ளீன்லாம் பண்ணி முடித்ததும் அதுவும் காஞ்சிருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பருப்பு தான் வந்து வேக வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வந்து குக்கரில் போட்டு விசில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பாருக்கு தான். அதே மாதிரி நானும் போய் அந்த தம்பிக்கு வந்து சுடுதண்ணி வச்சுட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு தம்பியும் குளிக்க வச்சுட்டு அவனை வந்து நான் வச்சுருந்தேன், ஃபீட் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருந்ததுனால ஃபீட் பண்ணிட்டு அவனை வச்சுருந்தேன். அந்த கேப்பில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா ரூம்லாம் வந்து டஸ்டிங் பண்ணிடுறேன், ஒட்டடையெல்லாம் எடுத்து மாப் போட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஒர்க்லாம் பார்த்தாரு. பட் நிறைய டஸ்ட்டு, எங்கள் வீட்டில் வந்து டஸ்ட்டு மட்டும் அளவே இல்லை. என்ன தான் க்ளீன் பண்ணாலும் 2 நாளில் வந்து திரும்பியும் அதே அளவுக்கு சேர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் அவர் அதை முடிக்கிறதுக்கே வந்து டைம் நிறையா எடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து நானும் அவனை மடியில் வச்சுருந்தேன். ஏன்னா அவன் மடியில் இருக்கும்போது மேலே வந்து அவனுக்கு வாங்கிட்டு வந்த புது ட்ரெஸ்லாம் வந்து முந்தின நாள் நைட் வந்து அவர் தண்ணியில் ஒரு டைம் டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சுருந்தார். வெயில் இல்லாதனா வீட்டுக்குள்ளே தான் காய வைப்போம் அவன் ட்ரெஸ் எல்லாமே. வீட்டுக்குள்ளே காய வச்சுருந்தோம். அதை வந்து காற்றுல அசைஞ்சிட்டு இருந்தது. என் மடியில் படுத்துட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். அதே மாதிரி வந்து ஃபேன் ஸ்லோவாக சுற்றும்போது அப்படியே அந்த ஸ்லோவாக சுற்றிக்கிட்டே இருக்குமா, அதையும் வந்து அப்படியே பார்ப்பான், வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும். ஃபேன் வந்து ஸ்பீடாக சுற்றும்போது பார்க்க மாட்டான், அந்த ஸ்லோவாக சுற்றும்போது ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் வந்து பார்ப்பான். அதே மாதிரி கேலண்டர் பறக்கிறது வந்து பார்ப்பான். இந்த மாதிரி பறக்கிறது அசைகிறதெல்லாம் வந்து இந்த ஒரு 1 மந்த்தாக நல்லா பார்த்துட்டே இருப்பான்.
அவனை வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 3:30 3:40 ஆயிடுச்சு. கடகடன்னு வந்து அவரைக்காய் போட்டு சாம்பார் தான் பண்ணேன். சாம்பார் வச்சுட்டு சைட் பை சைடாக கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து பிரசாதமாக வந்து இது பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து லைட்டாக ஸ்மெல் வரும். அந்த டைமில் எடுத்துடணும். ரொம்ப வறுத்துடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக அது வறுத்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா நிறையா தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் பக்கம் சேர்த்துக்கிட்டு ஒரு 7-8 விசில் வச்சு இறக்கிட்டேன். இறக்குனதுக்கப்புறமா அதில் வந்து தேங்காய் துருவி அந்த துருவின தேங்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி தான் நான் வந்து போட்டேன். வெல்லம் இல்லாதனால கருப்பட்டியை கரைச்சி போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு போட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாயாசத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அது முடிச்சுட்டு இவனுக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டு விடலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் நல்லா. ட்ரெஸ் போடும்போது அவனுக்கு அந்த தூக்கத்தில் போடுறதுனால அழுதுகிட்டே இருந்தான். அவனை வந்து அவன் அழுகுறது வந்து தூக்கத்துக்கு தான் அழுதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் வந்து சரின்னு ட்ரெஸ் போடலான்னு போட்டே இருந்த பாருங்க ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். அதாவது தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான் அழுகிறது. அவனுக்கு ட்ரெஸ் போட்டு முடித்து கையில் வச்சுருந்தோம் நல்லாவே முழிச்சிட்டான். அவனையும் தூக்கிட்டு வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அந்த சித்திரை கனிக்கு வந்து காசு கொடுப்போம் சித்திரை திருநாள் காசு கொடுப்போம் பார்த்தீங்களா, பெரியவங்க சின்னவங்களுக்கு. அவங்க அப்பா வந்து அவனை வச்சுருந்ததுனால நான் என்ன நினச்சேன்னு தெரில, சாமிக்கிட்ட காசு வச்சுருந்தோம்ல அந்த சித்திரை கனியில், அதுலேருந்து 100 ரூபா எடுத்து அவன் கையில் கொடுத்தேன். நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டான். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக உர்ற மாதிரி போனால் வந்து திரும்பி கையில் கொடுத்தேன். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டான். என் கையில் கொடுக்குற மாதிரி கொடுடான்னு சொன்னேன். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்பியும் வந்து அவன் வாங்கிக்கிட்டான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் எதாக இருந்தாலும் கையில் வச்சுருப்பான். அதுக்கப்புறம் கீழே போட்டுருவான். அந்த மாதிரி காசையும் வந்து கீழே போட்டுட்டான். அப்புறம் எடுத்து நான் தனியாக பீரோவில் வந்து அவனுக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் 1 ஹவர் கழித்து அந்த சாமிக்கு செஞ்ச பிரசாதமும் சாப்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்குனாரு. அதாவது ரொம்பவும் திகட்டலை, ரொம்பவும் லோவாக இல்லாமல் நார்மலாக நல்லாயிருக்கு அப்படி சொன்னார். அந்த ஸ்வீட்னஸ் வந்து 2 பேருமே பார்த்திங்கன்னா அப்பாவும் பையனும் புது ட்ரெஸ் போட்டாங்க. நான் வந்து சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்சல் அனுப்பிச்சுட்றேன்னாங்க. இது சித்திரைக்கனிக்கு முந்தின நாள் வந்து பார்சல் அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னாங்க. நான் அதில் வந்து ப்ளவுஸ் மட்டும் என்கிட்ட ப்ளவுஸில் எல்லாமே வீட்டில் இருக்குது, அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் ப்ளவுஸ் மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னேன். நானும் முந்தின நாள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் வந்து சேவன் அப்பாவை அனுப்பிச்சி விட்டு பார்சல் எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். பார்சல் வரலன்ட்டாங்க. நைட்டு ஒரு 10 o'clock போனார், அப்பையும் வரலன்ட்டாங்க. மறுநாள் சண்டே வாங்கினாங்க. பட் எங்களுக்கு அன்றைக்கி டைமே இல்லை. கரெக்டாக க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. சரின்னு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் அவர் வந்து பார்சலே வாங்கிட்டு வந்தார். அதில் தான் அம்மா வந்து 2 ப்ளவுஸ் வந்து கொடுத்து விட்ருந்தாங்க. இந்த பார்சலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே எனக்கு புக் தான் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது படிக்கவே முடியல. சரி நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிச்சுட்ருக்கேன். ஸோ புக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் கேட்டிருந்தேன், அதெல்லாம் வந்து கொடுத்து விட்ருந்தாங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தவங்க வந்து குட் மோட்டிவேஷன் தேங்க்யூன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஸோ வந்து எனக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துலேயே ஒரு வந்து ஹாப்பியான மூமெண்ட் மாதிரி இது இருக்குது. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.